இந்த இடம் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் மாதிரி. வீடியோ ஏன் மேக் பண்ணுறேன்னு கூட தெரியல. பட் இதெல்லாம் எதுக்கு நம்ம வீடியோவில் வருதுன்னு எனக்கு தெரியல. I think it came out. I really miss him a lot. To the channel. போன வீடியோ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ கண்டினியூஷன் நம்ம இங்கே வீடியோ முடிச்சிருப்போம். இப்போ இங்கேருந்து இங்கே கிளம்புறோம். லுக் அட் திஸ் வியூ. சான்ஸே கிடையாதுங்க. இதோட பெஸ்ட் ஸ்பாட் டு ஸ்டார்ட் வீடியோ அண்ட் எண்ட் த வீடியோ வேறு இருக்கவே இருக்காது. அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ இப்போ லன்ச் போகிறோம். லன்ச் முடிச்சு தென் வி ஆர் ஹெட்டிங் டு கூக்கல் லேக் போகலான்னு ஒரு ஐடியா. இன்கேஸ் கீழே போக வேணாம், நீங்கள் லேக்குக்கு போக வேணான்னா இந்த ஸ்பாட் 20 rupees பார்க்கிங் கொடுத்தீங்கன்னா அழகாக வரலாம். அங்கெல்லாம் பாருங்கள் இந்த ஏரியாலாம். இங்கேருந்து நல்ல வியூ. மன்னவனூர் ஊரையும் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்கும், லேக்கையும் பார்த்த மாதிரி இருக்கும். இந்த இடம் சான்ஸே இல்லை, எவ்வளோ அழகாக இருக்குது. ஒவ்வொரு ட்ரோன் ஷாட்ஸ் பிடிச்சிருக்கோம். போன வீடியோவில் நம்ம எடுத்த ட்ரோன் ஷாட்ஸ்லாம் பார்த்துருக்கலாம் நீங்கள். ஸோ கோயம்புத்தூர் வந்து 202 கிலோமீட்டர் அண்ட் மதுரை வந்து 180 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். எஸ், 150 கிலோமீட்டர். இந்த வழியாக தாங்க வந்தோம். ஸோ ஊர்லேருந்து வந்தோடனே கொடைக்கானல் வந்தோடனே அந்த இதில் வந்து லெஃப்ட் எடுத்துக்கலாம். சரிங்க, சாப்பிட்டு நம்ம போகிறோம். என்ன இருக்குண்ணா, சாப்பாடு இருக்கா? நல்ல சாப்பாடுங்க, நல்ல மீல்ஸு, வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. ஸோ இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடைக்கானல் ரூட்டில் கூக்கல் அப்படின்ற ஒரு லேக் ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஆனால் அந்த கூக்கல் லேக் இருக்குல்ல, இங்கே போகும்போதே ஒரு லெஃப்ட்டில் ஒரு வழி காமிச்சது. திருப்பி அங்கேருந்து திருப்பி இதில் வந்து போயிட்டா தான் பார்க்கலாம். அங்கே சுற்றணும்னா ஊர் பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா சுற்றணும். ஸோ போன ரூட்லேயே வந்து ஏறி. சரி ஓகேண்ணா. ரோடு சேரல. சரி ஓகேண்ணா, தேங்க்ஸ். ஓகே, சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அந்த ஹோட்டல் ட்ரை பண்ணி பாருங்க, பட்ஜெட்டாக இருக்கும். நல்லா வந்து சாப்பாடு ஒர்த்து. ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து கூக்கல் லேக் வரும். நீங்கள் ஒரு 5 கிலோமீட்டர்ஸில் ஒரு லெஃப்ட் வரும். வரும்போது நம்ம பார்த்துருப்போம் அந்த ரூட்டு. அதில் போனோம்னா கூக்கல் லேக் போகலாம். தார் ரோடு நல்லா போட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த கடையில் சொன்னாங்க. ஸோ இப்போது கூக்கல் லேக் தான் போகிறோம். கிளைமேட் கொஞ்சம் அப்படியே மாறிடுச்சு. கொஞ்சம் லைட்டாக ஹாட்டாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல். பட் பிளான் பண்ணி வந்தேன்னா இங்கே வந்து காலைல கிளம்பி இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கூக்கல் லேக் இதெல்லாம் போகிறோன்னா ஒரு நல்ல டைம். ஒரு நாள் இந்த சைடுக்கு ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இது வந்த வழி தான், அப்படியே இதே ரூட்டில் தான் போகணும் நம்ம. ஸோ கூக்கல் வந்து 8 கிலோமீட்டர், கொடைக்கானல் 27 கிலோமீட்டர். நம்ம இப்படி தான் போய் ஆகணும். கூக்கல் லேக். ஓகே, ரோட் ஃபஸ்ட் டைம். வா, என்ட்ரன்ஸே மிரட்டுதே. சூப்பராக இருக்குது என்ட்ரன்ஸ். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்கு. வாவ், சிங்கிள் லைன் ரோடு தான், அவ்வளோ அழகாக இருக்குது. 2 சைடும் மரம், சான்ஸ் இல்லை.
இந்த சின்ன ஃபுட்டேஜ் மட்டும் நான் வந்து மொபைல்லே எடுக்கிறேன். ஃபஸ்ட் டைம் மொபைலில் ரெக்கார்ட் பண்ணி நம்ம வந்து வீடியோ போஸ்ட் பண்ணலாம்னு நினச்சேன். ப்ராப்ளம் நிற்கும் போதெல்லாம் மொபைல்லாம் கரெக்டாக நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், சச் எ பியூட்டிஃபுல் கூக்கல் லேக். அமைதியாக, ரொம்ப ரொம்ப அமைதிங்க, ரொம்ப அமைதியாக அழகாக இருக்கிற மாதிரி. வந்த ரூட் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அந்த மெயின்லேருந்து வரும்போது 5 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம். ஸோ அவ்வளோ சூப்பராக நிறையா வந்து இருங்க. செம 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 பாரு. அதிகமாக டூரிஸ்ட் இல்லை, ஸோ அதனால் வந்து நல்ல பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். பட் ஆனால் வந்து இந்த ரூட்டுக்கு கவர்மெண்ட் அந்த ரோட்லாம் அழகாக போட்டு சைனேஜெலாம் கரெக்டாக வச்சு எல்லாம் ப்ராப்பராக பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இங்கே அதிகமாக யாரும் வரதில்லை. பிகாஸ் வந்து மோஸ்ட்டாக டாக்ஸி டிரைவர்ஸ்லாம் யாரும் கூப்பிட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், டூரிஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம். ஏன்னா ஒரு சிங்கிள் ரோடு தான், இதில் வண்டி வந்தனாலாம் ஒன்றும் பண்ண முடியாது. முக்கியமாக 20 மினிட்ஸ் அழகாக பீஸ்ஃபுல்லாக எந்த இதுவும் இல்லாமல் ரிலாக்ஸாக ஜாலியாக லோட்டஸ். நம்ம ஆளுங்க பார்த்திங்களா, ஜூம் பண்ணி காட்டுறேன். அதில் தூக்கின்னு போய் நம்ம ஆளுங்க இது கொட்டிடுறானுங்க, சிகரெட் பேக் கொட்டிடுறாங்க. நம்மளால் தான் வந்து சுத்தமாக இது அழியுது. ஃபுல்லாக லோட்டஸ் தான், கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கிளஸ்டராக இருக்குது. டைம் வந்து 3:30 ஆகுது. ஸோ கிளம்பலாம். இப்போ வந்து கிளம்பி நம்ம வந்து பூம்பாறை வில்லேஜ் போகணும். அங்கே அந்த முருகர் கோயில் போகணுன்னு இருந்தது. ஸோ பூம்பாறைக்கு வந்து 2 வழி. இந்த வழியை ஒன்று போடலாம், நம்ம வந்த வழி. இந்த வழி வந்து அந்தளவுக்கு ரோடு நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் 2 பேரை கேட்டால் 2 பேரும் ஒரே மாதிரி ஃபீட்பேக் கொடுத்தனால அந்த ரூட் எடுக்கல. ஸோ நம்ம வந்த ரூட்லேயே போகலாம் அப்படின்னு. $86 கிலோமீட்டர் எனக்கு காட்டுது. 40 கிலோமீட்டர் இங்கேருந்து ஹில்ஸு போதும். ஓகே, ஆஹா, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் தான் ஆச்சு. கிளைமேட் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. சரியான சில்னஸ். வண்டி மூவிங்காக இருக்கனால இன்னும் அதிகமாக காட்டுது. ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி போகிறோம் அந்த இடம். நம்மளது வந்து ரேஞ்ச் வந்து கம்மியாகினே ஒரு 73 கிலோமீட்டர்ஸ் தான் காட்டுது. கரெக்டாக இருக்கும். கொடைக்கானல் போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப முறுக்காமல் அப்படியே அழகாக ஸ்மூத்தாக போகணுன்னா எந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. பிஃபோர் வந்து ஒரு 3 o'clock பிஃபோர் வந்துட்டு போயிடணும். சடனாக வந்து இப்போயே வந்து கொஞ்சம் க்ளவுடியாக மேலே இருந்தது அந்த மிஸ்ட்னால. பட் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. இந்த மரத்தோட ஷேடு எல்லாமே ரொம்ப டார்க் ஆகிடுச்சு. ஃபேமிலியில் வரீங்கன்னா கம் இந்த மார்னிங் ப்ராபப்ளி. ஃபஸ்ட்டு ஸ்பாட்டாக இது வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மன்னவனூர் போகலாம். இதை முடிச்சுட்டு டைரெக்டாக அது போனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், வாங்க ஆஃப் ரோடிங் போகலாமா? இஸ் திஸ் அன் ஆஃப் ரோடிங்? நோ, டெஃபினெட்லி நோ. Definitely it's not an off-roading. இன்ஜின் கிட்ட கேட்க ரொம்ப சூடாக இருக்கும். குழந்தைங்க தெரியாமல் பண்ணுறேன். A place where you can run free. Time does not exist. Take a chance when the road before us falls under our face. I can't hold on. I can't remain so strong. We have the same old bond, but everything is wrong. இந்த இடத்துல வந்து இறங்கி நிறுத்துறாங்க. சரியான ஸ்பாட், சான்ஸே கிடையாது. இங்கே ஆக்சுவலாக வந்து இந்த புல்லுலாம் வந்து மாடு மேயிற இடமா. எங்கே நின்று அது வந்து புல் முளைக்க மாட்டேங்குது சார் அப்படின்னு சொன்னாங்க. போகலாம். ஓ, கிளைமேட் நல்லா மாறிடுச்சுங்க. சரியான கிளைமேட். அவங்க 2 பைக்கில் போனாங்களே, அவங்க தான் ஃபாரஸ்ட் ஆஃபீஸரு. இது வந்து ரிசர்ட் ஃபாரஸ்ட்டாக அந்த இடம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. மாடுலாம் வரும் சார், இங்கே பைசன்லாம் வரும். அது இல்லாமல் அந்த புல்லில் வந்து மாடு மேயிற இடம் அது. அங்கே வந்து நீங்கள் பைக்கெல்லாம் நிறுத்தாதீங்க,
அந்த புல் முளைக்காத இடத்துல அப்படின்னாரு. சரி ஓகேன்னு. டைம் பார்த்தீங்கன்னா 3:57 காட்டுது. அண்டு நல்லா கிளைமேட் மாறிடுச்சு. ஸோ அப்படியே இங்கேருந்து போகிறோம். ஒரு சின்ன பிளான் தான் இருந்தது, அந்த முருகன் டெம்பிள் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. இப்போது டைம் ஆகுது பார்ப்போம். ரேஞ்ச் வேறு பார்த்திங்கன்னா 69 கிலோமீட்டர் தான் கட்டுது நம்ம வண்டி. லாஸ்ட் பாயிண்ட். நார்மல் ரோட்லேயே நம்மளால் தள்ள முடியாது. இதில் சொல்ல தேவை. கண்டிப்பாக வர வேண்டிய இடங்க. இந்த இடத்துக்கு யார் வந்தாலும் ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிங்க. முக்கியம் பைக்கில் வரீங்கன்னா கொடைக்கானல் வந்தீங்கன்னா காலையில் இங்கே வர பாருங்கள் கூக்கல் லேக்குக்கு. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் மன்னவனூர் பூம்பாறை போகிறதுலாம் நீங்கள் பிளான் பண்ணி கரெக்டாக இருக்கும். ஏன்னா லேட்டாக இருட்டாகுது அண்ட் சில்னஸ் ஆகுது. இங்கே வந்து மாட்டினீங்கன்னா ரோட் நல்லாயிருக்கு, பட் ஒன்ஸ் யூ கெட் ஸ்டக்னா இட்ஸ் ஸ்டக், அவ்வளோதான் அந்த மாதிரி. சரி வாங்க நெக்ஸ்ட் ஸ்பாட் போகலாம். பாருங்கள் லொக்கேஷன் பாருங்க. Like you're in a thriller, heart goes pum pum pum. Ghostly figures that can get so bitter. Sure you want to enter, you can turn back now. You don't know where I've been. What's going on inside? Where the monsters like to come alive, come alive. Do you really wanna know me? I'm really not that cozy. It's up to you, so you decide, you decide. Could you love me up my words till the coffin's in the dirt? Try to break me like a curse, you know that will never work. I'm a little bit absurd. I like dancing on the verge. Anyone can love a pretty little mansion, but could you love a haunted, haunted house? Or could you love me now? A haunted, haunted. I'm a haunted house. A haunted, haunted house. If you're just check it out. A haunted, haunted. I'm a haunted house. இந்த இடம் எனக்கு கொஞ்சம் க்ளோஸ் டு மை ஹார்ட். ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் மாதிரி. ஏன்னா இந்த ஸ்பாட்டு தான் நான் என்னோடய கசின் பிரதர், என்னோடய அண்ணன் மாதிரி, சொந்த அண்ணன் மாதிரி, அவர் கூட கடைசியாக நாங்கள் ஃபேமிலி ட்ரிப் வந்திரோம். அதுக்கப்புறம் நாங்கள் என் குழந்தை எல்லாமே வந்துடுறோம். தென் ஆஃப்டர் தட் கோவிட், எனக்கும் 2020 கோவிட் வந்தது, அவருக்கும் கோவிட் வந்தது. அன்ஃபார்ச்சுனேட்டாக ஹீஸ் நோ மோர். அது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ரொம்ப நாளாகவே இருந்தது. அது ஒரு இம்பேக்ட், பெரிய ஒரு இம்பேக்ட். பட் கொடைக்கானல் எனக்கு தோணும் போது இந்த இடம் தோணுச்சு. பிகாஸ் இந்த இடத்துல எங்கள் குழந்தையோடலாம் ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்பாட் அது. ஸோ இங்கே வந்தோடனே ஒரு நினைப்பு வந்துச்சு. நிறைய பேர் சொல்ல முடியல, பட் ஸ்டில் இந்த வீடியோ ஏன் மேக் பண்ணுறேன்னு கூட தெரியல. பட் இதெல்லாம் எதுக்கு நம்ம வீடியோவில் வருதுன்னு எனக்கு தெரியல. பட் இந்த பிளேஸில் வந்து இட் இஸ் லைக் ரொம்ப ஃபோட்டோஸ்லாம் சர்ச் பண்ணி பார்த்தோன்னா வி ஹேவ் திஸ் பியூட்டிஃபுல்லான பிளேஸ். ஓகே, ஸோ வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணுன்னு இருந்தது இந்த இடம். அண்ட் ஐ கேம் ஃபார் மை பிரதர். ஆக்சுவலாக வந்து ஒரு மனசில் இருந்தோம்ல, I think it came out and I really miss him a lot. அது for sure. ஸோ கிளம்பியாச்சு கொடைக்கானல். அண்ட் ஸோ வந்த ரூட்டு தான். ஸோ ஃபார் யூ கைஸ் நான் வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அண்ட் எனக்கு அந்த ஜோஷும் போயிடுச்சு. அந்த டெம்பிளுக்குள்ளே போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து ப்ரே பண்ணும்போது அந்த என்னோட அண்ணன் நினைப்பு வந்தோடனே எனக்கு வந்து கனோட்டபிள் கண்ட்ரோல். அண்ட் இதுக்கு மேலே ஐ டோன்ட் வாண்ட் டு vlog ஆல்சோ. அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ஸோ அங்கே டீ குடிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு
டீ குடிச்சிட்டு தென் அதுக்கப்புறம் கொடைக்கானல் போகிறோம். ஸோ இந்த வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஓகே பாய், see you in the next vlog. It's getting more stressed. ஸோ ஆக்சுவலாக வீடியோவை எண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் டீக்கு ஸ்டாப் பண்ணோம். டீ குடிச்சு முடிச்சோடனே ஒரு சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் இருந்தது. ஸோ உங்களுக்கு இந்த லொக்கேஷனை காட்டலாம் அப்படின்னு. ஸோ நம்ம மேக்ஸிமஸ் அண்ட் லுக் அட் திஸ் வியூ. அலையில்லாத ஆழி வண்ணம், முகிலில்லாத வானின் வண்ணம், மயிலின் கழுத்தில் வாரும் வண்ணம், குவளை பூவில் குழைத்த